சொல்லி கொடுத்துச்சு? யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? ஹாப்பினஸ்ன்றது கேம்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறது, கூட சேர்ந்து ஜாலியா இருக்கிறது தான் தவிர உன் கூட இருக்கிற கேவலப்படுத்துறது இல்லடா லவடே பையா. ஒரு மேட்ச்ல மைனஸ் ஆகும் ப்ரோ, எனக்கு மைனஸ் 50 ஆகும். போட்டு வச்சு வெளுத்து திட்டிட்டு நான் போயிட்டு அடுத்த நிமிஷம் கேம்குள்ள வந்துட்டு சரி விடுறான்ட்டு நான் வந்துடுவேன். அப்படியே ஒரு நாளே போவோம். ஆனா அடுத்த நிமிஷம் என்னால வந்து அந்த அவங்கள விட்டு தர முடியாது. உடனே அன்ஃப்ரெண்ட் பண்ணுவேன். அடுத்த நாளே நான் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துடுவேன். ஒரு நிமிஷமே நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஐயோ திட்டிட்டோமே, நம்ம அந்த திட்டினாதான் நமக்கு அந்த இதுவே போவோம். ஆனா அடுத்த நிமிஷம் நம்மளால அவங்கள வெறுக்க முடியல. இல்ல இத்தனைக்கும் பெரிய, அதாவது ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் போட்டு நம்ம வந்து ரொம்ப பண்ணல. அது 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 வந்து அட்வான்டேஜா போறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா ப்ரோ, நான் வந்து சீரியஸா நான் வந்து ரொம்ப நான் முன்ன மாதிரி கிடையாது ப்ரோ. நான் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது. நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது. நான் முன்ன மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதே இல்லை. நான் ரொம்ப லீனியண்டா விட்டேன் எல்லாத்தையும். ரொம்ப நான் லீனியண்டா விட்டேன். இருக்கிற தப்பு கிடையாது. ஆமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சீரியஸ்லி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நானே அட்மிட் ஒத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து யாராவது வந்து கேட்கும் போது நான் வந்து சரிடா நான் போயிருக்கேங்க. சொன்னாலுமே என்னால சில விஷயம் ஒரு சின்ன பையனோட மனசுல எப்படி ஒரு விஷம் இருக்கும், அவன் அது ஆப்போசிட்ல பண்ணும்போது அவனே ஒரு குட்டி பையன், அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல ப்ரோ. உண்மையாலுமே ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு 8வது 9வது படிக்கிற பையனோட மனசுல எப்படி ஒரு சோகத்தை விதைக்கிறான்னு எனக்கே தெரியல. என்ன இது? என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க? கர்மனே எங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணவங்க, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணவங்க கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நாங்க திருப்பி பண்ணலடா. அப்படியே கடந்து போனோம். கர்மாவை பார்த்துக்கோ, நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படி நாங்க கடந்து போனோம்டா. அதுதான் எங்களோட வரலாறு. அதனால தானே நாங்க இன்னைக்கு ஜெயிக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க. தேவையில்லாம எல்லாம் கொடுத்தாங்க. அதை கூட நாங்க கடந்து போனோம். என்னடா நீங்க பைத்தியமாடா நீங்களா? ஏடா இப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னுமே பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ சுத்தம். ஐ திங்க் அதுதான் சொன்னேன் இல்லையா, எந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டா இருக்கணுமோ அங்க இருந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது அவன் பக்கம் வந்துடக்கூடாது. ஆமா, அதனால நீ எங்க ஹார்டா இருக்குமோ அங்க ஹார்டா இருக்கு. நான் இதுக்கு மேல என்னத்த சொல்ற, நானும் என்னென்னவோ பண்றேன். அதான் தப்பு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நானு, இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு மேட்ரா, கடந்து போடா ஒரு மேட்ரு இல்லை, கடந்து போடா மேட்ரு அப்படின்னு. சரி எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க தான் நானும் எல்லாத்தையும் விட்டேன். எல்லாத்தையும் போ பண்ணி கத்துக்கோ அப்படின்னு. ஆனா அதுக்கு இதெல்லாம் பண்றது அதுக்குன்னு அதாவது லீனியன்ட்டா இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜா போயிடுது. இதுலாம் குழந்தை ப்ரோ. இத்தனைக்கும் இஷான்லாம் இது எதிர்த்து பேசினா கூட இதான் பண்ணலாம். இது குழந்தை ஏதாவது சொன்னாவே அழுதுட்டு விடும். இதை போய் ராவடி பண்றது என்ன இருக்கு? வலிமை இல்லாதவன்ட்ட வேலையை காட்டி என்ன பிரயோஜனம்? என்னடா சொன்னாங்க மம்மி? நீ எதுக்கு அதுக்குள்ள உங்க மம்மிட்டலாம் சொன்ன? இல்ல ப்ரோ, அவங்களா தான் ப்ரோ பார்த்தாங்க. எங்க போய் பார்த்தாங்க? அவங்க டிஸ்கார்ட்ல அவர் அனுப்பிச்சத பார்த்தாங்க ப்ரோ. எப்படி அப்படி அவன் அனுப்பிச்சது உனக்கு எப்படி தெரியும்? உங்க மம்மிக்கு தெரியும். பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயம் கொண்டு போலாம் முதல்ல. நமக்குள்ள பிரச்சனைனா நமக்குள்ள இருக்கும். அதை நம்மளே பேசிட்டு ஓகே அதுக்குள்ளே எதுக்கு அவங்க கூட்டு போன? நீ பைத்தியமா? நீ அவங்க வருத்தப்பட மாட்டாங்க இப்போ? எல்லாம் தேவையில்ல. என்கிட்ட தான் நீ முதல்ல சொல்லணும் இந்த மாதிரி விஷயம். நம்ம பர்சனல் திங்ஸ் யூ கோ டு பேரண்ட்ஸ். இது என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். வேண்டா என்ன போ. சரி விடு, அது அந்த போஸ்ட் நான் டெலிட் பண்ண சொல்லிடுறேன். நீ அதை பெருசாக எடுத்துக்காத. இதெல்லாம் வந்து கடன் தான் வரணும். ஜாலியா எடுத்துக்கோ. இது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒண்ணு. இது ஒரு மேட்டர் இல்ல, இது எல்லாருக்கும் நடக்கிறதா. அப்படி அப்ப இப்ப தெரியுதா கூட இருக்க எவ்வளவு வன்மமாக்குறான்னு? லைஃப் இஸ் நாட் ஃபேர். கத்துக்கோ. ஒரு நாயும் நம்பாத. இது கத்துக்கோ. இதுதான் உனக்கு கத்து கொடுக்கும். உன் கூட விளாடுறவன், உன் கூட பேசுறவன் எல்லாம் உன்னோட ஆள் கிடையாது. சரியா?
அது ரொம்ப Okay. ஞாபகம் அது வச்சுக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோ. நாட் சரியா? எவ்ரிவன் இஸ் யுவர் உன் ஃப்ரெண்ட். உன் காடே உன் Okay. கூடயே பாம்பு இருக்கும். அந்த பாம்பு எப்ப அந்த பாம்பை மிதிக்கணும்னு கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். Okay, bro. சரி, போ பாத்துக்கலாம் போ. Okay, man. ம். தரதான். ஒரு 3 மணி நேரம் இல்ல ரோகன் ப்ரோ, போயிட்டு ரெஸ்ட் எடுத்து நைட்டு பேய் கேம் போட்டு வரலாமேன்னு ஒரு ரெஸ்ட்டை போட்டு வந்த நைட்டு ஃபுல்லா 3 மணிக்கு ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிறாங்களே. எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போயிட்டு வரதுக்குள்ள இங்க எஸ்ஓஜி பிடிச்சது சண்டை, இந்த பக்கம் ஜே பிடிச்சது சண்டை. ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு நிம்மதி இல்லையா? யாரு? எஸ்ஓஜி பிடிச்ச பெண்கள் நீதான். அதுக்குள்ள அங்க ஒரு அதுவா? அழுவச்சு, ரெண்டு பக்கம் அழுவச்சு. அட பாருங்களா, இதுக்குள்ள இவ்வளவா? என்னடா இது, உலகம் அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னென்னோ பண்ணி வச்சிருக்கானுங்க. அதாவது ஒரு 3 மணி நேரம் கூட எங்களுக்கு ஒரு பிரேக் இல்ல. எல்லாரும் கத்திக்கிட்டா சுத்த முடியும், எல்லாரும் கத்திக்கிட்டா சுத்த முடியும்னு கேக்குறேன். ஆச்சரியமா இருக்குது எனக்கு. தரதான் சொல்றா. இல்ல இங்க சர்வேல குடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு போடா மாறி வந்துருச்சு. போடா 9 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். 5 மேட்ச் தான் நம்ம. பாய் ரோகன் ப்ரோ. பாய். பாவம் சொல்லி என்ன போகுது. தரா சரி ரோகன் ப்ரோ, நான் அப்படியே போயிட்டு ரூம் நைட் ஓகே, போயிட்டு நைட் வா. ஓகே, வரும். பேசலாம். பேசலாம். பாய். இப்போ நான் ஏன் ப்ரோ எனக்கு பிடிக்கவே இல்லை சீரியஸா ப்ரோ. நான் வந்து எத்தனை வருஷம் உங்க கூட இருந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகுதா கைஸ்? இந்த 5 வருஷம் 6 வருஷத்துல நீங்களே உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க, ஏன் ப்ரோ இவங்கெல்லாம் மறுபடியும் நீங்கள் பிடிஎஸ்ல கொண்டு வரீங்க, ஏன் ப்ரோ இவங்கெல்லாம் பிடிஎஸ்ல கொண்டு வரீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரோ, அந்த சமயத்தில் நடந்த ஒரு இது ப்ரோ, எல்லாம் அவங்கள டார்கெட் பண்ணி இப்படி பேச வச்சுட்டாங்க. ஐக்யூட் பாட் ஸ்குவாட்லாம் அவங்களா பேசல, வேற ஒருத்தவங்க பேச வச்சுது அப்படின்னு. நான் வந்து நீங்களே என்ன எவ்வளோ தடவை ப்ரொவோக் பண்ணியிருக்கீங்க. நான் என்னைக்காவது உங்களுக்கு நான் குரோதமும் விரோதத்தையும் வன்முதி கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல ப்ரோ. அந்த சமயத்தில் நானாக இருந்தால் கூட அப்படி தான் ப்ரோ பண்ணியிருப்பேன். நான் பண்ணியிருக்க மாட்டேன், பட் சொல்கிறேன், அப்படி தான் நான் கூட அப்படி தான் ப்ரோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே நம்ம எல்லாருமே, எல்லா பிடிஎஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். எல்லாரையும் மறுபடியும் கொண்டு வந்து ரீயூனைட் பண்ணேன். எல்லாருக்கும் மறுபடியும் வியூஸ் இது பண்ணி எல்லாருக்கும் இது எப்படி பண்ண, நான் அதுதான் ப்ரோ வந்து உண்மை, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லாரும் இவனுங்க என்ன ப்ரோ இப்படி இருக்கானுங்க, விசத்தாவா இருக்கானுங்க, இவ்வளோ விசத்தாவா இருக்கிறானுங்களே. ஏன் நான் வந்து என்னோட லைஃப்லேயே நடந்தது தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, வேற எந்த லைஃப்லேருந்து எக்ஸாம்பிள் கொண்டு வரவே இல்லை. சீரியஸ்லி நான் பல தடவை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், இப்படி தான் இருக்கணும்னு தான் நான் நிறைய தடவை காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓ யாத்திரன் ப்ரோ, அப்ப நீங்க தான் அட்டு ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மெம்பர்ஷிப் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மெம்பர்ஷிப் கிஃப்ட். லவ் யூ யாத்திரன் ப்ரோ. போடு கூட்டணும் போங்க. தரதான் தரதான்